கரண்ட் அடிச்சா உயிர் போயிடும்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க கரண்ட் அடிச்சா மட்டும்தான் உயிரே வரும். நான் சொல்றத கவனமா கேளுங்க. அதுக்கு முன்னால ஹெல்த் கேர் ரிலேட்டடான விஷயங்கள ஒரு நிமிஷத்துக்குள்ள தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல்களை உங்க குழந்தையோட பகிர்ந்துக்குங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. மனுஷனோட இதயம் பொதுவா 60லேருந்து 100 தடவை துடிக்குங்க. சில சமயங்கள்ல சில பேருக்கு இந்த மாதிரி துடிக்காம ரொம்ப வேகமா துடிக்கும், இல்ல ரொம்ப கம்மியா துடிக்கும், இல்ல துடிக்கவே துடிக்காது, இல்ல ஜஸ்ட் வைப்ரேட் மட்டும் கூட ஆகலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில உடம்புக்கு எங்கேயுமே ரத்தம் போகாம அவங்க சூழ்நிலையில இருந்து சாகுற நிலைமைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மிஷின்ல இருந்து வரக்கூடிய கரண்ட்டை ஒரு ரெகுலேட் பண்ணி அளவான முறையில அவங்க உடம்பு மேல செலுத்துறது மூலியமா அவங்களுக்கு திருப்பி உயிர் வர்றதுக்கு 80% வாய்ப்புகள் இருக்கு. இந்த மிஷினோட பேர் தான் டிஃபிபிரிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அதாவது இந்த மிஷினை இந்த மாதிரி சமயங்கள்ல இருக்கக்கூடிய ஆளு மேல 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இல்ல அப்படின்னா வேஸ்ட் ஆகிற ஒரு நிமிஷத்துக்கும் அவங்க உயிர் பிழைக்கக்கூடிய வாய்ப்புல இருந்து 10% குறைஞ்சுக்கிட்டே போகுங்க. அடுத்து வரப்போற வீடியோல ரொம்ப சூடான மனுஷனை பத்தி நான் சொல்றேன். கண்டிப்பா